சத்தியமாக இதுக்கு மேலே டிராக்டர் எடுத்து பொழைக்கணும்னு நினச்சா சத்தியமாக பொழைக்க முடியாது, டிவியும் கட்ட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு டிரைவராக கூட போய் சம்பாரிச்சலாம், அதை வந்து வண்டி எடுத்து சம்பாதிக்க முடியாதுங்கண்ணா. இப்போ 5 வண்டி இருக்குங்கண்ணா, 5 வண்டிக்காரங்க ஒட்டுக்கா சேர்ந்து என்னை கேட்டாங்க. ஒரு நாள் ரோட்டில் மறித்து கேட்டாங்க. இன்றைக்கி இன்னும் ஓட்டுற ஒரு கஸ்டமர் ஒருத்தர் வந்து காலையில் பணம் கொடுத்துட்டு இப்படி அவன் 1000 ரூபாய்க்கு ஓட்டுறான், அவனை வச்சு ஓட்டிகிட்டு போகிறான். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக வருங்கண்ணா. வண்டி தொழிலில் வந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கலாம், தயவு செஞ்சு சொல்கிறேன் வராதிங்க. கம்முன்னு நாடு மாடை வச்சுக்கிட்டே ஓடியாக்கிட்டு காடு இருந்துச்சுன்னா தீவனத்துக்கு போட்டுட்டு சொந்த யூஸ் செய்வனேன்னு 3 காலைல 2 மணி நேரம் சாயந்தரம் 2 மணி நேரம் வேலை செஞ்சு அக்கடான்னு வீட்டில் இருக்கலாம்ண்ணா. அதுக்குமே ஒரு சங்கம் இருக்குன்னா ஏங்கண்ணா இந்த டிராக்டருக்குன்னு ஒரு சங்கம் இல்லாதனால தான் பிரச்சனையும் தோணுது. ஒரு ஜேசிபிக்கு சங்கம் இருக்குது, ஒன்றும் இல்லை ரோட்டில் இந்த மூட்டை தொக்குறவங்களுக்கு கூட சங்கம் வச்சுருக்காங்கண்ணா, ரோட்டரி சங்கம்னு. ஆனால் நம்மளுக்கு டிராக்டருக்குன்னு ஒரு சங்கம் கிடையாது. நெல் வண்டி கூட சங்கம் இருக்குண்ணா, ஆனால் டிராக்டர் கூட சங்கம். ஒரு சூப்பரான வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஓவரால் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நிறைய பேர்த்துக்கிட்ட அதாவது நம்ம டிராக்டர் ஃபீல்டில் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருக்க ஒரு மேஜரான கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம ஓட்டினா காசு வசூல் பண்ண முடியறதில்ல, இது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி போட்டிக்கு வந்து நிறைய பேர் வந்து ஒரு சில இதெல்லாம் பண்ணுறாங்க, அதுவுமே இருக்குது. அந்த மாதிரி இவர் தரப்புலேருந்து இன்றைக்கி இவங்க ஏரியாவில் வந்து அது மாதிரி ஒரு சம்பவம் நிறையா நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இது உங்கள் ஏரியாவிலும் நீங்களும் இந்த மாதிரி ரிலேட் பண்ணியிருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி அப்படின்ட்டு. இதில் பார்த்துருப்பீங்க, இந்த மகேந்திராவோட 585 வந்து நேற்று நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கலாம், போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அதாவது அந்த ஏரியாவில் வண்டி ஓட்டுறதுக்கும் வசூல் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி என்ன மாதிரி பிரச்சனைலாம் அவர் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ நான் டீட்டெயிலாக கேட்கலாம். வணக்கம். இப்போ சொல்லுங்கள், இப்போ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த டிராக்டர் ஃபீல்டு எப்படி இருக்குது உங்களுக்கு? சத்தியமாக இதுக்கு மேலே டிராக்டர் எடுத்து பொழைக்கணும்னு நினச்சா சத்தியமாக பொழைக்க முடியாது, டிவியும் கட்ட முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுங்கண்ணா. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு டிரைவராக கூட போய் சம்பாரிச்சலாம், அதை வந்து வண்டி எடுத்து சம்பாதிக்க முடியாதுங்கண்ணா. இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கு நாங்கள் 1300 ஓட்டிகிட்ருக்கோங்கண்ணா. கை காசுலாம் ஒரு 1200 கூட வாங்கிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திடீர்னு ஒருத்தர் புது வண்டி எடுத்து உள்ளார வந்து 950 ரூபாய்க்கு ஓட்டுறாங்க. நாங்கள் ஓட்டுற கஸ்டமர்லாம் அவன் 900 ரூபாய்க்கு ஓட்டுறானே, நீ எப்படி உனக்கு அவங்களுக்கு கட்டுப்படியாது, உனக்கு ஏன் கட்டுப்படியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கள்கிட்ட போட்டுறதுலாம் பழைய பைக்கு நிற்கிறது போடாமே நீ 1000 ரூபா போட்டு வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு இப்போ பிடிக்கிறாங்க. இப்போ ஒரு நாள் 100 ரூபான்னு கம்மியாக ரேட்டு வரணும், 1400 ஒருத்தன் காசு கொடுத்துட்டாங்கன்னா அந்த பிரச்சனை எங்கள் ஊர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சொசைட்டிக்கு பார்த்தோன்னா சாயந்தரம் காலையில் கூடுவாங்க. அந்த பிரச்சனை இப்போலாம் நீ 100 ரூபா ஓட்டினே 400 ஓட்டினா அப்போ பேசிக்கிற வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வண்டிக்காரங்க 1100 ரூபாய்க்கு ஓட்டிட்டாங்க அப்படின்னு இன்னொரு ஆள்கிட்ட சொல்ல, அவங்க வந்து அந்த வண்டிக்காரன் அவன் 1100 ரூபாய்க்கு ஓட்டுறான், நீ எப்படி 1800 ரூபாய்க்கு இந்த காசு வாங்கணும் அந்த வண்டிட்டுக்காக. அந்த வண்டிக்காரங்க எனக்கு ஃபோன் அடித்து, தம்பி நீ எப்படி 1100 ரூபாய்க்கு ஓட்டலாம் அப்படின்னு என்ன கேட்க. இப்போ அந்த வண்டிக்காரங்க எங்கள் ஊரில் ஒரு 5 வண்டி இருக்குங்கன்னா, 5 வண்டிக்காரங்க ஒட்டுக்கா சேர்ந்து என்னை கேட்டாங்க. ஒரு நாள் ரோட்டில் மறித்து கேட்டாங்க. இன்றைக்கி இன்னொரு வண்டிக்காரன் வந்து 950 ரூபாய்க்கு ஒருத்தர் ஓட்டுறாரு, ஏன் இன்றைக்கி எல்லாம் எங்கே போனீங்கன்னா நான் கேள்வி. ஒரு 100 ரூபா கம்மியாக ஓட்டினீங்கன்னு சொல்லி என்ன கேட்டிங்களே, இன்றைக்கி 1100 ரூபாய்க்கு அங்கே நாங்களாம் 1200 ரூபாய்க்கு ஓட்டுறோம், அவங்க 1950 ரூபாய்க்கு ஓட்டுறோம். ஏன் நீங்கள் எல்லாம் யார் கேட்குறதுக்கு, அது அவர் வண்டி அவர் விடுப்போம், அவர் ஓட்டிகிட்டு போகிறாரு, அவர் ஒருத்தவரோட சுயநலத்துக்காகோசரம் இப்போ எல்லோரும் பொழப்பும் கெடுதில்ல. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு பயிருக்கு ஒரு காசு தாங்க நான் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 10,000க்கு ஓடுதுன்னா ஒரு 5000 ரூபா கொடுத்துறாங்க, ஒரு 5000 பாக்கி நிற்கிதுங்கண்ணா. அதிலே பார்த்தோன்னா இப்போ பாக்கி நிற்கிறது கூடமே எல்லாம் இந்த ரேட்டு 1000 ரூபாய்க்கு ஓட்டுறாங்களே, நீங்கள் அந்த ரேட்டு ஓட்டுக்கோங்க. ஒருத்தர் இப்போ ரெகுலராக ஓட்டுற ஒரு கஸ்டமர் ஒருத்தர் வந்து காலையில் பணம் கொடுத்துட்டு இப்படி அவன் 1000 ரூபாய்க்கு ஓட்டுறான், அவனை வச்சு ஓட்டிகிட்டு போகிறான். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக வருங்கண்ணா. இப்போ என்ன சூழ்நிலை, போட்டி அதிகமானவனே கூப்பிட்டவனே ஃபோன் அடிச்சுன்னு போயிடணும். யார் கட்டில் ஓட்டிகிட்டு இருக்கலாம் முக்கியம் இல்லை, கூப்பிட்டோன்னா அவங்க காட்டுக்கு ஓடி போயிடணும். இல்லையா நீ வழியா இல்லை பக்கத்தில் ஒரு வண்டி ஓடிட்டு இருக்கான்னு ஃபோன் அடித்து பேசுறதுல சத்தியமாக ஒரு மனசுக்கு எந்த நோயும் இல்லாமல்னா கண்டிப்பாக எல்லா நோயுமே வந்துடும். ஃபஸ்ட்டு மண்டை ப்ரெஷருங்கண்ணா. இதில் பக்கத்தில் நான் ஓட்டுறேன். இப்போ பக்கத்தில் ஒரு வண்டி ஓட்டிட்டேன் போய் வீணாப்போ கேட்குறது, நான் ஓட்டுறேன் ஒரு 1000 ரூபாய்க்கு ஓட்டி தரேனே, அவன் 1200 ரூபாய்க்கு ஓட்டுறானா, நான் 1000 ரூபாய்க்கு ஓட்டி தரேன். போய் கேட்டு ஓட்டுறான், கேட்டு ஓட்டிட்டு போட்ட தப்பு இல்லைங்கண்ணா. இன்னும் ஒருத்தன் இப்போ உங்கள் காட்டில் ஓட்டுறேன்னா அவங்களுக்கு 12,000 ரூபா பாக்கி நிற்கிது, பாக்கி கொடுத்துட்டு ஓட்டிட்டு போட்டோம். நாங்கள் எதுவுமே சொல்லாது, காட்டுக்கனோட விருப்பம், தனிப்பட்ட விருப்பம், நாங்கள் எதுவும் கேட்கப்படுறதில்ல. ஆனால் கணக்கே கொடுக்காம போய் ஓட்டுறது, காசு கட்ட நீ காட்டுக்காரனை கேட்டுக்கப்பா, நீ எதுக்கு என்கிட்ட ஓடன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட ரிட்டர்ன் சண்டைக்கு வராங்க. இது ஒரு பிரச்சனையாக போகுதுங்கண்ணா. முக்கிய இதுக்கு மேலே வண்டி தொழிலில் வந்து சம்பாதிக்கணும்னு நினச்சிக்கலாம், தயவு செஞ்சு சொல்கிறேன் வராதிங்க. கம்முன்னு நாடு மாடை வச்சுக்கிட்டே ஓடியாக்கிட்டு காடு இருந்துச்சுன்னா தீவனத்துக்கு போட்டுட்டு சொந்த யூஸ் செய்வனேன்னு காலைல 2 மணி நேரம் சாயந்தரம் 2 மணி நேரம் வேலை செஞ்சு அக்கடான்னு வீட்டில் இருக்கலாங்கண்ணா. வண்டி போட்டுக்கிட்டு யாரும் தயவு செஞ்சு தெரியாத தொழிலுக்கு வராதிங்க. வந்தீங்கன்னா பின்னாடி மன உளைச்சல் இருந்து எல்லா பிரச்சனைக்கும் ஃபஸ்ட்டு மணி போவான், அடுத்து நிம்மதி போவான், அடுத்தது கூட என்னென்ன சொத்து வச்சுருக்கோம் எல்லாம் அழிச்சிட்டு போயிடுவாங்க. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு விஷயம், யாரும் கடன் வாங்கி வண்டி போகணுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. கடன் முடியலாம், இதுக்கு மேலே கடன் கட்ட முடியாது.
போட்டி அந்த மாரி ஆகிடுச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சின்னோண்டு ஒன்றும் இல்லை, ஒரு ஆத்தூர் ஒரு சிட்டிக்குள்ளே போங்க, ஒரு கடை வந்துச்சுன்னா ஒருத்தன் டீ கடை போட்டா பக்கத்தில் ஒருத்தன் டீ கடையோடு சேர்த்து ஒரு பேக்கரி கடை போடுறான், பேக்கரிக்கு போவாங்களா டீ கடைக்கு போடுவாங்களா, அப்படியே அடுத்தடுத்த சின்ன சின்ன ஆள்லாம் மறைஞ்சிடுறாங்க. இந்த அடுத்தடுத்த அப்டேட்டில் ரேட்டு குறைச்சி போகிறாங்க, அவங்க கொஞ்சம் பெரிய ஆளாயிடுறாங்க. அதே ஒரு விஷயம். அப்புறம் போட்டி மேலே போட்டி தாங்கண்ணா. இதுக்கு மேலே பொறுத்த வரைக்கும் இருக்கிறத வச்சு பொழைச்சிக்க வேண்டியதான். இதுக்கு மேலே எதையும் வாங்கவும் கூடாது, விற்கவும் கூடாது. அதான் ஒரு சூழ்நிலை. சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்குறேன், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, பதில் சொல்லுங்க. உங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சொல்லியிருப்பார் இல்லை, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எங்கள் ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். நாங்களும் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி எங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி இருக்குது, என்ன ஊர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி மணிக்கு ரொட்டவேட்டர் கலப்பை இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு ஓட்டுறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கீழே போடுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் எவ்வளோ ஓட்டுறீங்க எல்லா ஏரியாவில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக புது வண்டி இப்போ நீங்கள் 17 எடுத்தேன்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ எடுக்கும்போது ஒரு ரேட் இருந்திருக்கும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மடங்கு இல்லை, அப்படியே ஒரு 1 லட்சம் 2 லட்சம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா. இப்போ புது வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா 7 லட்சத்துக்கு கீழே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துட்டாங்க. ஒரு 45 HP கேட்டகரியை 7.5 இதுக்கு கீழே இல்லை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ தான் இந்த ஒரு 1 year 2 year தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட் வந்து ஹைப் ஆகிருக்கு இல்லையா. இப்போ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம், ஏன் இவ்வளோ ரேட்டு போகுதுன்னு நினைக்கிறீங்க? நான் விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு இதே பின்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி மழை கிடையாது, அப்போ பார்த்தோன்னா சேல்ஸ் கம்மியாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு காலமாக நம்ம ஊரில் நல்ல மழை பெய்யுதுங்களா, எல்லோரும் கொரோனாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் விவசாயத்தில் கொஞ்சம் ஈடுபாடாக இருக்கனால அடுத்தடுத்து ஃபார்மர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வண்டி அதிகமாக வாங்குவோம், ரேட் அதிகமாகிடுச்சிங்கன்னா. இப்போ இந்த வண்டி நான் எடுக்கும்போது 7.15 தாங்க நான் எடுத்தேன். இப்போ இதே வண்டி 8.40 சொல்கிறாங்கண்ணா இதே வண்டியை. ஆனால் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் கொஞ்சம் வண்டியில் பண்ணியிருக்காங்க. அதுதாங்கண்ணா. சரி, அதே மாதிரி இப்போ அந்த லோன் போட்டு எடுக்கிறதுக்கு ஒரு இது சொன்னீங்க இல்லையா, இப்போ ஒரு புதுசாக இப்போ நிறைய பேர் எல்லாம் விவசாயத்துக்கு வர்றதுக்கு படிச்சுட்டே நிறைய பேர் இந்த ஃபீல்டுக்கெலாம் வர்றதுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க. இப்போ அதாவது ஒரு ஆஃப்டர் கொரோனா பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா விவசாயம் ஃபீல்டுக்கு வர்றதுக்கு ஒரு ரொம்ப நாள் ஒரு 10% கொஞ்சம் ஆர்வம் காட்டுறாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்குங்க. அதேமாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்டர் போடலாம், இந்த மாதிரி வண்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு தாட் இருக்குது, போட்டு நல்லா சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுலாம் மித்தா இல்லை உண்மையாலுமே போட்டால் சம்பாரிச்சிடலாமா அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு? நான் 2012 நான் பேலர் வச்சுருந்தேங்கண்ணா. நான் போட்ட புதுசில் பேலரே இல்லைங்கண்ணா. அப்போ கட்டுக்கு 45 ரூபா ரேட்டில் ஓட்டிகிட்டு இருந்தாங்கன்னா, அப்போலாம் ஒரு நாளைக்கு சாதாரணமாக சாலிடாக 400 கட்டு சாதாரணமாக ஓட்டிடலாம். அப்போ என்ன மீதி ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு 15 ரூபா 12,000 15,000 மீதி ஆகணும். இன்றைக்கி அதே 40 ரூபாயிலேருந்து 35 ரூபா ஆக்கிட்டாங்கன்னா, அன்றைக்கி ஒரு கிலோ சரடாவில் 45 ரூபா, டீசல் பார்த்தோன்னா 60 ரூபா 62 ரூபா இருந்துச்சுங்கண்ணா. இன்றைக்கி அப்படியே கணக்கு வச்சுன்னா டீசல் 95 ரூபா, ஒரு கிலோ சரடு 250 ரூபா வந்துருச்சு. இப்போ நூலுக்கெல்லாம் மாட்டிட்டாங்க, நூலில் மாடினால அது மாட்டுக்கு பிரச்சனையாகுன்னு சொல்லிட்டு நூலே வேணால் சரடு தான் போட்டு ஓட்டணுங்கிறாங்க. அன்றைக்கி இருந்த சூழ்நிலைக்கு என்ன ரேட்லாம் 40 ரூபா வந்துச்சு, சரடு பார்த்தோன்னா 45 ரூபா, டீசல் 65 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி அதே அப்படியே டபுளாக போயிடுச்சு, டீசல் 95 ரூபா, கட்டு 35 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு ஓட்டுறாங்க. பேலர் பார்த்தோன்னா அப்படியே ரேட்டு. நான் எடுக்கும்போது சந்தோஷ் அகலியில் கடத்தாரில் எடுத்தேன், அப்போ வெறும் 3 ரூபாய்க்கு எடுத்தேன், 3.25 நான் பொட்டி எடுத்தேன். இப்போ அதே பொட்டி 3.5 ஆகி போச்சு. வண்டி அன்றைக்கி பார்த்தோன்னா 8 லட்ச ரூபாய்க்கு வண்டி எடுத்தேன், இப்போ அதே வண்டி 10 லட்ச ரூபாய் போச்சு. கஷ்டம். முன்னே எடுத்த ஃபீல்டு இப்போ கிடையாது. இப்போ அங்கங்கே முன்னே எப்படின்னா வெளியூர் போய்ட்டு நாங்கள் ஓட்டி கொடுத்தோம். இப்போலாம் அந்தந்த ஊருக்காரங்களே அந்தந்த பூரா கூட வண்டி எடுத்துக்கிட்டாங்க, அவங்களே இப்போ பில்லு வாங்குறாங்க, அவங்களே கட்டுறாங்க, அவங்களே வண்டி பிடிச்சி ஏற்றுறாங்க. இப்போ நம்ம வெளியில் போனோம்னா இவனப்பா இதை போகிறதுக்கு வேணால் செலவு ஓட்டலாம், ஆனால் 10 ரூபா மீதி பண்ணணும்னு நினச்சி யாரும் வண்டி எடுக்காதீங்க. எனக்கு இதை நம்பி தான் பிழைக்க போகிறேன் அப்படின்னு நினச்சல நீ அன்றைக்கே முடிஞ்ச அவ்வளோதான், எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி இப்போது நம்ம என்ன தான் நம்ம ஓட்டி சப்போஸ் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் ஓட்டி ஃபீல்லாம் செட் பண்ணி ஓட்டினாலும் இந்த வசூல் பண்ணுற பார்த்தீங்களா, இப்போது ஒரு விவசாயி இருக்காங்க, ஒரு விவசாயி ஓட்டுறாங்க, அவங்களும் விவசாயம் பண்ணுறவங்களும் பெருசாக அவங்களுக்கு இது இருக்கும் அப்படிலாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வராங்க, அவங்களுக்கும் விளைஞ்சாதான், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கும் போச்சு. இப்போ ஒரு சீசன் போடுறாங்க, இப்போ இது நல்லபடியாக விளைஞ்சதுன்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும், அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. விளையாடும் போது அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சி தான் கொடுப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா விளைஞ்சாலுமே ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரும் இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கவங்களாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? நான் ஃபஸ்ட்டு விஷயம் காசு கேட்க போனால் எல்லாத்துக்கும் கஷ்டங்கண்ணா. காசு கேட்கக்கூடாதுங்கண்ணா, காசு கேட்காம இருந்தால் நல்லவங்கண்ணா, காசு கொடுக்காம கணக்கு எழுதி வச்சுக்கிட்டே இருந்தால் நல்லவங்கண்ணா. இப்போ நீ 4 தட்டி அவங்க வீட்டு காசு நடந்தோம்னா ஒரே இடத்துங்கண்ணா. மேக்ஸிமம் நான் ஒரு விஷயம் எடுத்துக்காட்ட சொல்கிறேங்கண்ணா. இப்போ உன் காட்டு கூலிக்கு வேலைக்கு கூலி கொடுத்தாங்கன்னா நாளைக்கு முகலம் உன் காட்டுக்கு வர ஆசையாக இருக்கும். உனக்கு என்ன காசுக்கு பஞ்சா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் எவனா நாளைய மக்களும் போவோம் ஆசையாக இருக்குன்னு சொல்லுவோம்.
எதுக்கு எடுத்தாலும் பால் போனால் அங்கே பால் போனால் 2000 தான் வரும், இங்கே 10,000 வாங்கியிருக்கான். எதுக்கு எடுத்தாலும் பால் போனால் இங்கே மணிக்கு போனால் ஏங்க தீவனத்துக்கு பிடிச்சிட்டாங்க, என்ன இந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க முடியாது. ஏன்னா நாங்களும் டீசல் போட்டு தான் ஓட்டுறோம், நாங்களும் ஆள் போட்டு தான் ஓட்டுறோம், நாங்களும் முதல்ல போட்டு தான் ஓட்டுறோம். நானும் ஒரு செட்டுக்கு 5 ஒரு சீசனுக்கு 5 செட்டு பிளேடு மாற்றுறாங்கண்ணா. எங்களுக்கு மட்டும் எங்கண்ணா வரும்? ஒரு நாளைக்கு ஒரு 3700 ரூபாய்க்கு 3800 40 லிட்டர் கேன் ஃபுல் பிடிக்கினா ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரம் தான் ஓடுது. நாங்கள் ஒரு நாளைக்கு 2 கேன் டீசல் பிடிக்கிறோம். நான் எங்களுக்கு எங்கேருந்துண்ணா வரும்? அது ஏன் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னா எனக்கு சொல்கிறது. இப்போ ஆள் மம்டியாக தூக்கிட்டு போகிறானோ 12 மணி வரையும் 9 மணிலேருந்து 12 மணி வரையும் போகிறாங்க, மணி 400 500 சம்பாரிச்சு வந்துடுறாங்க. நீ பொழுதுனிக்கு நான் எடி அந்த வண்டி அடித்து அந்த பொழுதுலேருந்து அவன் மன உளைச்சலுக்கு ஆளாகி வந்து வீட்டில் வந்து பார்த்தா 10,000 சேர்க்கணுங்கண்ணா. 2 நாளில் காலியாயிரும். ஒரு 50,000 சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கடங்கட்டலாம்னு வச்சுருப்பேன். அப்படியே 4 நாளில் டீசல் அப்படியே இழுத்துட்டு வந்துடும். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எங்கள் ஊரில் கூட சொல்லலாம் ஓட்டுறாங்க, தப்பு இல்லை, கடை விட்டு ஓட்டலாம், தப்பு கிடையாது. ஒரு பாதி காசு இருந்தால் வச்சுக்கப்போ டீசலுக்கு. இன்றைக்கி சொல்லலாம் வீட்டில் இருந்து எடுத்து போட்டு ஓட்ட வேண்டியது இருக்குது. ஏதோ வரத்துக்கும் போகிறதுக்கு இருந்தால் கூட இந்த தொழில் ஏதோ ஒன்று மீதி பண்ணலான்னு தோணுது. இப்போது கிட்டத்தட்ட 2 வருஷமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன்னா 10,000 எனக்கு இந்த மாதம் என் பிள்ளைக்கு 6,000 பீஸு கட்ட முடியாது, கடன் வாங்கி கட்டிகிட்டு இருக்கேன் என் பொழப்பில். இந்த லட்சத்துக்கு நான் பாதி காசு கையில் வசூல். நான் என்ன சொல்கிறது? இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் காசுன்னு கேட்க போனாவே கெட்டவன். அவன் வீட்டுக்கு நீங்கள் 4 தட்டி போய் இவனா காசுக்கு வரான், இவனெலாம் இனிமேட்டுலாம் விடக்கூடாது, ஏன்பா காசு கம்மா விட அவன் கணக்கு எழுதிக்கிட்டே இருக்கிறான்பா. ஏன்னா மனசாட்சி இல்லாமல் நான் 5,000க்கு மேலே யார்ட்டையும் விட்றது இல்லைங்கண்ணா. எங்கள் ஊரில் அப்படி இல்லைன்னா ஒரு 50,000 60,000 அது அவன் காசு கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோ அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். சரி, இப்போ நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரகிள் சொன்னீங்க இல்லையா, இப்போ தான் அந்த கொஸ்டின் நான் கேட்கணும். அதாவது நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா 950 ரூபாய்க்கு ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இப்போ தெரியுது. இப்போ இதே ஃபீல்டு தான் இப்போ ஓவராலாக தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே 90% பீப்புள் வந்து நீங்கள் இப்போ சொல்கிற கதையை தான் எல்லா இடத்துலையும் ஓடிட்டு இருக்கு. அவங்களே இதே ஸ்ட்ரகிள் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி டீசல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 95 ரூபா விற்கிது, பிளேடு ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா 6,000 7,000 விற்கிது, 6,700. அது மாற்ற கூலி 600 700 விற்கிது. அதாவது மெயின்டெனன்ஸ் இருக்குது, டயர் தேய்மானம் இருக்குது, வண்டி தேய்மானம் இருக்குது, இவ்வளோ விஷயம் இருக்குது. இவ்வளோ போட்டு இப்போ அவங்க 950 ரூபாய்க்கு ஓட்டும் போது உங்களோட மனநிலை, உங்கள் சுற்றி இருக்க வண்டியோட மனநிலை எப்படி இருக்குது? விஷயம் என்னங்கண்ணா, நான் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக சொல்லணும்னா கத்தி எடுத்தவன் கத்தியால் தான் ஜாவாங்கிற மாரி. இந்த தொழிலை விட்டு வெளியில் போனால் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் லாக்குங்கண்ணா. வெளியிலையும் போக முடியாது, இதையும் ஸ்பேஸ் பண்ணி ஆகணுங்கும் போது என்ன பண்ணுறது? அவங்க 950 ரூபா ஓட்டலாம், பார்ட்டிக்கிட்ட நம்ம கேட்டு தான் பார்க்க முடியும். அப்புறம் போனால் போகுது 4 கூத்துக்கு அவங்க எடுத்து ஓட்டிகிட்டு போயிடுறாங்க. பின்னாடி அனுபவிக்கிறது நாங்கள் தாங்கண்ணா. இப்போ பக்கத்து வண்டிக்காரங்களாம் என்ன ஏன் கட்டுற? இப்போ நீ ஓட்டிட்டு போக தப்பு இல்லை, பக்கத்தில் அதே வண்டி 950 வண்டி ஓட்டும் போது எங்களை பார்த்தோன்னே நாங்களாம் ஃபஸ்ட்டு கீழே ஓட்டிகிட்டு இருப்போம். எங்களை பார்த்தோன்னே லோ தேடலை பரப்பாரு காட்டுங்க, என்ன வண்டி இந்த பரப்பாக இருக்குது, அவர் தான் எல்லாம் லைக் பண்ணாங்க. எக்கனாமி வந்துன்னு போதுங்கண்ணா. 5 பாடியில் நாங்கள் ஓட்டிகிட்டு இருப்போம். அந்த ஆட்டை பார்த்தோன்னா அவர் எங்களுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி ஒரு பொடிமேலே ஓட்டிகிட்டு போய் எங்களை பார்த்தோன்னே எப்படி இருக்குமோ தெரில, அப்படியே கீரை மாற்றோடி எக்கனாமியில் 8 வருஷம் 4 வருஷத்தில் காலை அடிச்சுட்டு நீ 4 மணி நேரம் ஓட்டுற மாதிரி 2 மணி நேரத்தில் ஓட்டிகிட்டு போயிட்டானா அதை தான் பேசுவாங்களா தவிர்த்து எங்கள் காடு இருக்கிறது பேச மாட்டாங்க. இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் கலப்பு ஓட்டக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுங்க. ரொட்டரேட்டில் 2 செல்ல அவளுக்கு ரொட்டரேட்டில் 2 பேரும் கட்டுற பேர் கிடையாது. புது பிளேடு மாட்டிலேருந்து இறக்கி விட்டால் டெத்து இறங்கினா 1/2 அடிக்கு மேலே தான் என்னது இறங்குங்க. இப்படி ஓட்டியே 1000 நோண்டன்னு சொல்கிறாங்க. எப்படி பிழைக்கிறதுன்னா நான் தெரில. சரி, இந்த ஃபீல்டை பற்றி இன்னும் வேறு ஏதாவது, அதாவது இப்போ இந்த மாதிரி ரேட்டெலாம் பிரச்சனை பண்ணுறாங்களே, இதை பற்றி ஏதாவது நீங்கள் மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஒரே விஷயந்தாங்கண்ணா, நாங்களும் எல்லாத்தையும் நாங்களும் வண்டி வச்சு தான் பிழைக்கிறோம். எங்களுக்கு இப்போ இருக்க சொல்லி காடு கிடையாது எங்களுக்கு இதில். நாங்கள் 3 வண்டி வச்சுருக்கேன், பவர் டில்லர் வச்சுருக்கேன், கை வண்டி வச்சுருக்கேன், இந்த மினி டிராக்டர் வச்சுருக்கேன். எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் இதில் வருமானத்தை வச்சு தான் நாங்கள் எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த ஃபீல்டில், இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க. அதாவது ஒரு 10,000 சேர்க்கறதுக்கு இவ்வளோ 3 வண்டி வச்சு ஒரு 10,000 சேர்க்கறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்கள் ஊரில் எப்படியும் ஒரு 10 பேர் வண்டி வச்சுருப்பாங்க இல்லையா? இப்போ ஒருத்தர் மட்டும் அந்த 900 ரூபாய்க்கு வந்து ஓட்டுறாங்க அப்படின்னா இப்போ மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா 900 ரூபாய்க்கு ஓட்ட முடியுது அப்படின்னா மற்றவங்க ஏன் அதிகமாக ஓட்டுறாங்க, அப்போ அதுக்கு 900 ரூபாயில் அவங்க லாபம் இல்லாமல் ஓட்ட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் போயிடுவாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அந்த 300 400 தான் மணிக்கு லாபமே கிடைக்கும். டீசல் 5 லிட்டரு போகுதுன்னு வச்சுங்க, 500 டிரைவர் சம்பளம், சாப்பாடு செலவு, தேய்மானம், பிளேடு தேய்மானம், இவ்வளோ விஷயம் இருக்குது. இதிலே கிட்டத்தட்ட 700 800 செலவே போயிடும் உங்களுக்கு மணிக்கு. அதை தாண்டி மீதி இருக்கிறது தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. அதுவும் கையிலே கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, 6 மாதம் ஆகுதோ 1 வருஷம் ஆகுதோ அதுவும் நம்ம சொல்ல முடியாது, அவங்க கொடுக்கறத பொறுத்து தான். அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் இப்படி உள்ளே வராங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் சுற்றி இருக்க இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கே ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கும். கரெக்டுங்களா? அது எதனால், ஏன் அந்த மாதிரி ஒரு சிலர் அப்படி பண்ணுறாங்க? ஏன்னா விஷயம் என்னென்னா அவங்க பாக்கி விட்டு இன்னொரு விஷயம் அவங்க 900 ரூபாய்க்கு ஓட்டுறது பாக்கி விட்டு தாங்க நாங்கள் ஓட்டுறாங்க. விஷயம் என்னென்னா 100 ரூபா கம்மியாகுது,
அப்படின்னு சொல்லி மக்களெல்லாம் அந்த பக்கம் தான் போக ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு விஷயம் பார்த்தினா அவர் அதுக்கேற்றபடி பக்கத்தில் ஓட்டிகிட்டு இருக்கும்போது வேகமாக ஓட்டுறது, அந்த விஷயத்த 4 பேர் சொசைட்டியில் போய் சொல்கிறது. பரவாயில்லப்பா இவன் ஒரு ஏக்கர் 1.5 மணி நேரம் ஓட்டினா 1 மணி நேரத்தை ஓட்டிடுறாங்கப்பா அப்படின்னு அவங்கள சொல்கிறது. இப்போ நாங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒன்று நம்ம எடுக்கிற பாட்டி மட்டும் ஓட்டினா போகுதுன்னு ஓட்டிக்கலாம். இல்லை நான் அப்படி தான் வீம்புக்கு ஓட்டணும்னு நினச்சா நம்மளும் கூட சேர்ந்துட்டு 900 ஏக்கர் 4 நாளைக்கு தூக்கிட்டு போய் ஓட்டிவிட்டு கம்முன்னு வண்டி எடுத்துக்கணும், ஓட்டக்கூடாது. இப்போ டிப்பரில் இப்போ மாமூலம் உங்கள் ஊரில் உழவு ஓட்டினா டிப்பருக்கு நீ தான் போயணும் 10 நிமிஷம் உழவு ஓட்டினாலும் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் நீ 10 நிமிஷம் போய் ஓட்டிட்டு வந்துடாகணும். இப்போலாம் என்ன பண்ணுறாங்களா, இப்போ ஒன்றும் இல்லை, காலையில் ஒருத்தவங்களுக்கு குச்சி ஏற்றுனுங்கண்ணா உழவு ஓட்டுறது வேற ஆள் கேட்டால் எனக்கு வேலை இருக்குதுங்கண்ணா, நீங்கள் வேற வண்டி வச்சு டிப்பர் ஓட்டிட்டு போங்கண்ணா அப்படின்னு அவங்க சொல்லி போடுறாங்க. ஆனால் நம்ம கஸ்டமர் அப்படி இல்லை, தம்பி நீ தானே ஓட்டுற, நீ எல்லாத்துக்கும் நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சு போடுறதுனால அந்த இடத்துல ஏற்று மாதம் இல்லை எது மாதம் இல்லைங்கனால இப்போ இவங்களாம் டிப்பருக்கு இப்போ எதுவும் கிடையாது. 5 கலப்பா ஒரு 9 கலப்பா ரொட்டேட் ஒன்று வச்சுக்கிறாங்க. இவங்க காடு பூரா ஓட்டிட்டு போயிடறேன். இந்த சில்லற வேலைக்கு நம்மளுக்கு அப்புறம் வாப்பா ஒரு நடை குச்சி ஏற்றிட்டு போயிடறேன். அதுவும் போய்ட்டு ஒரு நடை குச்சி ஏற்ற பொண்ணு வச்சுக்கலாம், ஒரு 200 வாங்கிக்கிறியா 100 வாங்கிக்கிறியாங்கிறது. நம்மளாம் ஒன்றும் இல்லை, ஒரு எடுவே அடிக்க போனாலுங்கண்ணா மம்டி என்னது, வண்டி என்னது, கூட என்னது எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிறது எனக்கு நடைக்கு 300 ரூபா. இவங்க ஆளாக விடுவாங்க, நான் நம்மள்ட்ட டீ வாங்கி குடிச்சிடுவாங்க, குடிச்சிட்டு நடைக்கு ஒரு 500 ரூபா கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லி போடுறது. இதில் அவங்களுக்கு கையில் காசு கொடுத்து அனுப்பிடுவாங்க. நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், காசா போடு வாங்கிக்கலாம் போ அப்படின்னு பற்றி விட்றாங்க. இதில் என்ன ஒரு மனசில் வச்சுலாங்கன்னா, நீ என்ன வேணாலும் இந்த தொழிலை பேசிக்கலாம், ஆனால் அந்த வேலை செஞ்சுட்டு கூலி கேட்கும்போது எகத்தால் பேசுவாங்க பாருங்கள். சத்தியமாக இந்த தொழிலை விட்டு எவனோ கூலிக்கு போனால் கூட சத்தியமாக 500 ரூபா கையில் வாங்கிட்டு வந்துடலாங்கண்ணா. இந்த தொழிலில் தினமும் டீசல் ஊற்றிவிட்டு சாயந்தரம் ஆனால் ஐயோ காசு இல்லையா, இன்றைக்கி எவன்ட்ட கடன் வேணா, இன்றைக்கி எவன்ட்ட டீசல் பிடிக்கிறாங்க மாரி சூழ்நிலைக்கு போயாச்சுங்கண்ணா. இதுக்கு மேலே இந்த தொழிலுக்கு வரவங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த தொழில் விட்டுட்டு வேறு தொழில் போயிருங்க. ஒரே விஷயம் சத்தியமாக சொல்கிறேன். ஒருத்தவங்களை இன்றைக்கி ஒரு டிரைவர் சம்பளத்துக்கு போனாலும் ஒன்றும் இல்லை, ஏடிசி டிரைவருக்கு போனால் கூட இன்றைக்கி மாதம் 25,000 கொடுக்குறாங்க. அது 13 நாள் வேலை. எனக்குலாம் நடுவில் ஒரு டைம் அதே தாட்டு தாங்க, நான் சிவனேன்னு வீட்டில் 1-2 ஓட்டிகிட்டு சிவனேன்னு ஏடிசி எழுதி போட்டு போயிடலாம்னு தோணுச்சு. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வெளியில் போய்ட்டு அங்கேயும் பல டார்ச்சல் இருக்குதுங்கண்ணா. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிது கஷ்டங்கண்ணா. பணம் சம்பாதிச்சாலும் அதை கட்டி கேட்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்கண்ணா. இதுக்கு மேலே எப்படி பிழைக்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக சொல்ல தெரியலைங்கண்ணா. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் மன உளைச்சல் ரொம்ப ரொம்ப அதிகங்கண்ணா. இப்போ அந்த 950 ரூபாய் வண்டி ஓடிச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, பக்கத்தில் ஓட்டிகிட்டு இருப்பாரு, நம்ம கஸ்டமர் ஒரு 2 தாட்டி ஃபோன் அடிப்பாங்க. கூப்பிட்டவொடனே தம்பி வடியா இல்லையான்னு ஒரே வார்த்தை கேட்குறது. ஏன்னா பக்கத்தில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம், ஒரு வெயில் மட்டும் ஓட்டிக்கிட்டா அப்படின்னு பேசும்போது என்ன பண்ணோம், இந்த வெயிலையும் விட்டுட்டு ஓட முடியாது, அங்கேயும் போய் ஓட்ட முடியாது, நடுவில் பைத்தியமே பிடிச்சிடணும் செத்த நேரத்தில். அப்புறமேட்டு ஒரு சில சரிக்கணும் நீ பொறுமையாக போகிற பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டு வண்டி மாற்றிக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? இதனால் முன்னெல்லாம் எப்படின்னா ஒரு கஸ்டமர் பண்ணாங்கன்னா ரொம்ப மன உளைச்சல் காலம். இப்போலாம் யார் வேணாலும் போய் எடுக்கணும் ஓட்டினா போதும், ஒன்றும் மீறி. இது வரைக்கும் இந்த வண்டி பார்த்தோன்னா 450-500 மணி நேரம் ஓடி இருக்குண்ணா. இது வரைக்கும் ஒரு 10,000 நான் எடுத்து வைக்க முடியல. நீங்கள் என்ன நினச்சேன், 10,000 எடுத்து வைக்க முடியல இந்த வண்டியில். கை வண்டி ஓட்டுறேன், பவர் டில்லர் ஓட்டுறேன், அதுக்கெல்லாம் கையில் காசு நடக்கணும். சிவனு பொழுதுனிக்கு நடந்தால் கூட மணிக்கு 800 100 செலவாகும், 700 மீதியாகும். இது நம்ம பொழுதுனிக்கு அடித்து இந்த லட்சத்துக்கு அது 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா வண்டி போட்டு ஒரு நாளைக்கு 5,000-6,000 மீதி பண்ணி போடுறான். அதில் நான் இந்த வண்டி 10 லட்ச ரூபா போட்டு இது பிள்ளையோட மாற்றி ரோட்டரேட் வாங்கி எல்லா செலவையும் பார்த்து என்னடா மீதின்னு பார்த்தா ஒரு 10 ரூபா மீதி இல்லை. அந்த வருஷம் வருங்க நான் பல்காக வரும், ஒரு 10,000 ஒரு காட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, வந்துக்கிட்டே இருக்கேன். அப்படியே அந்த டீசல் பிடிக்கிறேன், அப்படியே அடுத்த காட்டில் கொண்டு போய் லாக் ஆயிரும். ஒரு காட்டுக்கு காசு கொடுக்குறனால 2 பேர்த்து காட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன், அப்படியே இதில் போடுற மீதி அதில் போய் லாக் ஆயிரும். அப்படியே ரொட்டேஷனில் தான் இருக்கான். நீ வெளியில் திடீர்னு வெளியே வரனாலும் வர முடியாது. அப்படியே எடுக்கிறேன், வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் 2 வருஷம் கேட்பீங்க, அப்புறம் 3 வருஷம் முன்னே போய் அவன்கிட்ட கேட்டு சலுப்பாகி போச்சு. இப்போலாம் எப்படின்னா ஒரு 2 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சுன்னு வச்சுக்கலாம், ரோட்டில் கேட்கக்கூடாது பணத்தை. ரோட்டில் கேட்டால் சண்டை வந்துடும், ஏன்னா மானமங்கம் பண்ணிவிட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு சண்டைக்கு வராங்க. வீட்டுக்கு போனால் காலங்காலத்தில் வந்துட்டான் போய்டு அப்படின்னு அதுக்கு ஒரு சண்டை எழுதுறாங்க. போய் போனால் பொழுதாகி போச்சு, இதுக்கு மேலே அவன் காசு திருப்பான் அப்படிங்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை போகக்கூடாது, வெள்ளிக்கிழமை போகக்கூடாது, என்றைக்கு தான் நாங்கள் காசுக்கு போகிறது? இல்லை ஓட்ட கூப்பிட்றாங்க, இவ்வளோ அக்கறையாக கூப்பிட்றவங்க, வாப்பா கண்ணு பணம் வாங்கிட்டு போனால் ஒரு 110 பேர் இருக்காங்க. 110 பேர் உங்களுக்கு போய் ஓட்டும் போது இது நம்மளுக்கு எப்படி அந்த ஒரு திருப்தி கிடைக்குதுன்னா, அந்த 100ல் ஒரு 10 பேருக்கு ஓட்டிகிட்ருப்போம். இந்த 10 பேர் வாப்பா ராசா இப்போ வந்து பணம் வாங்கிட்டு போ 10,000 அப்படின்னு சொல்லும் போது இந்த 10 பேர் திட்டிருப்பாங்க. அந்த இடத்துல தம்பி பரவாயில்ல தம்பி நல்லா இருக்கிற நல்லா வண்டி ஓட்டுற அப்படின்னு சொல்லும்போது சரி ஒரு வேளை நம்மளே ஒரு ஆளை சொல்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு மன திருப்தி எடுத்துக்கிட்டு நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி சூழ்நிலைக்கு அதுதான். இன்னும் இதுக்கு மேலே வண்டி ஓட்டுறது 2 மாதத்துக்கு இல்லைங்கண்ணா. இந்த 2 மாதத்துக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த 2 ஆடகமாக வீட்டில் ஒரு 4 மாடை பார்த்துக்கிட்டு இந்த வண்டியில் 1-2 சில்லறை வேலை செஞ்சுக்கிட்டு இந்த சோளங்கள்லாம் அடிக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு மேலே பொழப்பு ஓட்டி வேண்டியதான். ஒரே விஷயம், கை காசு இருக்கிறவங்க போட்டு வேணால் கடன் இல்லை வண்டி எடுத்து ஓட்டுறவங்க ஓட்டலாம். அதுலேயும் கடன் போட்டு எடுத்துக்கிட்டு 4 கார்டு ஓட்டிவிட்டு அதையும் காசு ஏமாற்றிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்கண்ணா. விஷயம் என்னென்னா கடன் போட்டு யாரும் வண்டி வாங்க வேணாம். இதுக்கு மேலே என்னோடய ஃபீட்பேக்னால் இந்த தொழிலுக்கு யாரும் வர வேணாம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.
சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், அதாவது இந்த ஒரு டிராக்டர் ஃபீல்டில் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, இதில் வந்து காம்படிட்டர்லாம் என்னென்ன பண்ணுறாங்க, இவ்வளோ பிரச்சனை வந்து ஒரு டீட்டெயிலாக அழகாக வந்து சொல்லியிருப்பார். இதே மாதிரி பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அதாவது நான் நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன், தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பேர் நம்மள்ட்ட கால் பண்ணி கேட்குறாங்க. அவங்களும் நம்ம பேசின வரைக்கும் எல்லாமே இதே மாதிரி தான், மேக்ஸிமம் 90% எல்லாமே இதே மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் நீங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருக்கட்டும், ஆல்ரெடி பழசில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லாமே ஒற்றுமையாக இருங்க. ஒரு ஏரியாவுக்கு ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக எல்லாருமே ஒரு ஒற்றுமை வச்சு நீங்கள் ஓட்டலாம். 100 நீங்கள் கம்மியாக ஓட்டினீங்கனாலும் எல்லாமே ஈவனாக ஓட்டிங்கன்னா அது பிரச்சனை இல்லை. இப்போ ஒருத்தர் கம்மியாக ஓட்டுறீங்க, ஒருத்தர் அதிகமாக ஓட்டுறீங்கன்னா அது எல்லாருக்குமே பாதிப்பு தான். அது இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கே பாதிப்பு. புதுசாக வர நினைக்கிறவங்க, இந்த விவசாய ஃபீல்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே அது கொஞ்சம் சிக்கலாக தான் போய் முடியும். நான் ஒன்று இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். எல்லாத்துக்குமே ஒரு சங்கம் இருக்குன்னா ஏங்கண்ணா இந்த டிராக்டருக்குன்னு ஒரு சங்கம் இல்லாதனால தானே பிரச்சனையும் தோணுது. ஒரு ஜேசிபிக்கு சங்கம் இருக்குது, ஒன்றும் இல்லை ரோட்டில் இந்த மூட்டை தூக்குறவங்களுக்கு ஒரு சங்கம் வச்சுருக்காங்கண்ணா, ரோட்டரி சங்கம்னு. ஆனால் நம்மளுக்கு டிராக்டருக்குன்னு ஒரு சங்கம் கிடையாது. நெல் வண்டி கூட சங்கம் இருக்குன்னு, ஆனால் டிராக்டர் கூட சங்கம் கிடையாது. அதுதான் எல்லோரும் ஒற்றுமையாக நீ வந்து செய்யலாம், தப்பு கிடையாது. எல்லோரும் ஒரு 4 வண்டிக்காலும் ஓட்டுக்கலாம் வருவான். நீ இந்த ரேட்டுக்கு ஓட்டுறியா, இல்லை உன் பார்ட்டி ஒருத்தவங்க மாத்திரன்னு சொல்லுவாங்களா, உனக்கு பாய்க்கு இருக்கா, முன்னே அந்த காட்டுக்கு போகணும், உனக்கு பாய்க்கு இருக்காப்பா கணக்கு வைக்கிட்டியா, இப்போ அது ஃபோன் அடித்து கேட்டுவிட்டு நீ போய் ஓட்டு, உங்களை ஏற்று சொல்ல மாட்டேன். ஆனால் நீ கேட்காதே போகிறதுங்களா 1000 ரூபான்னு ஓட்டுறதும். நீ ஓட்டுனா நான் உங்களுக்கு சொல்ல ஓட்டிட்டு போங்க, 1000 ரூபாய்க்கு உனக்கு லாபம் கிடைக்கலாம், ஓட்டு போங்க. நான் சொல்ல ஒருத்தங்க காட்டில் பாய்க்கு இருக்கும்போது அவன் காட்டில் போய் நீ காலை வைக்காதீங்கன்னு தான் என்னோட கேள்வி. அதை நம்ம கேட்டப்போ அதை நம்ம போய் வண்டி மறிச்சோம்னா உனக்கு எனக்கு பேச்சு கிடையாது, நீ காட்டுக்காண்ட கேட்டுக்கான்னு சொல்லி பேசுகிறாங்க. அந்த 12,000 நான் அப்புறம் எப்படி நான் வசூல் பண்ணுறது? அந்த பிரச்சனையில் நாங்கள் போகிற கண்டிஷனில் போயிடுது. பின்னாடி பார்த்தா அது ஃபீட்பேக் வேறு மீடியா அது போயிட்டுருக்கு. அது அவங்க கெஞ்சி ஓட்டுற மீடியாவும் இல்லை, நாங்கள் காசு எனக்கு தர வேணாம்னு சொல்லி அவங்க கேட்டு ஓட்டுற மீடியாவும் போகுது. அதனால் எப்படி இந்த தொழிலும் முன்னுக்கு வரதெல்லாம் சத்தியமாக தெரியல. இதுக்கு மேலே 10 ரூபா சம்பாரித்து ஒரு பொருள் வாங்கினாங்கிறது கனவு தான். ஏன்னா கனவுலே தூக்கத்தில் முழிச்சு பார்த்துட்டு அப்புறம் விடிஞ்சு போச்சா, இதுக்கு மேலே காலையில் என்ன பண்ணுறதுங்கிற சூழ்நிலைக்கு போயிடும். அதாங்கண்ணா. இப்போது சொல்லியிருப்பீங்க, இவர் வந்து ஒரு ஆதங்கமாக ஒரு கொஸ்டின் வச்சுருக்காரு. எல்லாத்துக்கும் அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கே தெரியும், பஸ்ஸுக்கு சங்கம் இருக்குது, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்குது, எல்லா ஃபீல்டுலையுமே ஒரு யூனியன் வச்சுருக்காங்க, ஒரு சங்கம் இருக்குது. நார்மலாக ஒரு சின்ன சின்ன ஒரு மூட்டை, அதை சொல்கிற மாதிரி மூட்டை தூக்குறாங்களே அவங்களுக்கு கூட ஒரு சங்கம் வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு பிரச்சனை மொத்தமாக யூனியனாக வந்து நிற்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு டிராக்டர் ஃபீல்டுக்கு வந்து ஒரு யூனியன் வைக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ ஒரு நம்ம என்ன சொல்கிறது, ஒரு சேலம் டிஸ்ட்ரிக் இருக்கா, அந்த ஏரியாவில் ஒரு இது ஃபார்ம் பண்ணலாம். அதுலேருந்து ஒரு அப்பப்போ ஒரு மந்த்லி ஒன்ஸோ 2 மாதத்துக்கு ஒன்ஸோ ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி இவங்கெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் யூனியனாக இவ்வளோ ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம், இவ்வளோக்கு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம ஒன்று பண்ணலாம். இந்த மாதிரி யாருக்காவது விருப்பம் இருக்குது, ஆரம்பிக்கலான்னு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ப்ராசஸ் என்னவோ அது நீங்கள் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஒரு சங்கமாக க்ரியேட் பண்ணி இதுக்கான இது பண்ணலாம். பண்ணிட்டீங்கன்னா தான் இனி வரும் காலில் இந்த ஃபீல்டில் வந்து நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் பணம் வசூல் பண்ண முடியலனாலும் தனியாக போய் கேட்குறதுக்கும் ஒரு யூனியனாக போய் கேட்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஈஸியாக வசூல் பண்ணலாம். இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, கம்மியாக ஓட்டுறது, இந்த மாதிரி வேறு ஒரு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது இன்னொரு வண்டி கூட்டு வந்து ஓட்டுறது, இந்த மாதிரி இது எல்லாமே ஒரு யூனியனாக இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்து மேக்ஸிமம் தவிர்த்திடலாம். நீங்கள் இண்டிவிஜுவலாக போய் கேட்கும்போதுனா 2-3 டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் பிரச்சனை மாதிரி பண்ணிடுவாங்க. அதை ஒரு 2-3 வாட்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது சொந்த தகராறு மாதிரி அப்படி மாதிரி போயிடும். பகையில் அவங்க காசை கொடுக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும். அது ஒரு அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக போயிடும். ஒரே இடத்துல கேட்குறதுனா என்ன ரோட்டில் பார்த்து கேட்ட எனக்கு மானமங்க போய் போச்சு, நான் எப்படி காசு கொடுப்பேன் அப்படின்னு ஒரே இடத்தையா இவங்களாம் காசு தர முடியாது, நீ எவனாலும் கூட்டுவா என்ன பண்ணுவேன், என்ன பண்ணிவிடுவாங்கிற சூழ்நிலைக்கு போயிடுறாங்க. அப்படி என்ன பண்ண 2 நாளைக்கு கேட்பீங்க, 3 நாள் போகுது அவ்வளோவா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே தான், இது வந்து சொந்த ஒரு 2-3 டைமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது சொந்த பகையாக மாற்றிடுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்களே இப்போ இவ்வளோ தூரம் பண்ணுற போது ஒரு வண்டி வாங்குறீங்க, வண்டி கூட இல்லை, நீங்கள் ஒரு பைக்கு எல்லாருமே மேக்ஸிமம் பைக் வச்சுருப்பீங்க. அந்த பைக்குக்கு எவ்வளோ பெட்ரோல் போடுறீங்க, எங்கே போகிறீங்க, ஒன்றும் இல்லை ஒரு பைக் எக்ஸாம்பிள் வச்சுருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாரோ வராங்க, நீங்கள் ஒரு இடத்துலேருந்து கூட்டிகிட்டு வரணும், பஸ்ஸு இல்லை போய் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு எவ்வளோ பெட்ரோல் செலவாகுது, அதுக்கான இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதுக்கே நம்ம யோசிப்போம், சொந்தக்காரங்க அப்படிங்கும்போதே ஐயோ இவ்வளோ பெட்ரோல் செலவாகுது அப்படின்னு யோசிப்போம். நம்மளும் 4 காசு சம்பாதிக்கணும் தான் இந்த மாதிரி ஒரு தொழில் சூஸ் பண்ணி வராங்க இல்லையா. இதில் அவங்க ஒரு மணிக்கு குறைஞ்சபட்சம் 4-5 லிட்டர் போகுதுன்னா 500 டீசல் போயிடும். தாராளமாக 500 டீசல் போயிடும். அந்த டீசல் பிடிச்சிட்டு வரதுக்கு 100 ரூபா பெட்ரோல் செலவு பண்ணிட்டு போகணும், பைக் எடுத்துகிட்டு போகணும். பிடிச்சிட்டு ஊற்றி உங்களுக்கு இதில் இருக்கிறது எல்லாமே வியர் அண்ட் டியர் பார்ட்ஸ் தான். எல்லாமே டயர்லேருந்து உங்களுக்கு இன்ஜினோட பிஸ்டன்லேருந்து பிளேட்லேருந்து எல்லாமே தேயறதுக்கான எல்லாமே தேயும், கம்பல்சரி தேயும். அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த மணிக்கு ஒரு 300-400 தான் உங்களுக்கு மிச்சமே ஆகும். அதுவும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா பரவாயில்ல, அதுவும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருக்குமே பிரச்சனை தான். இந்த ஃபீல்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் பெரிய ட்ராபேக்காக மாறிடும்.
இந்த யூனியன் அந்த இதுவும் மைண்டில் வச்சிங்க, அதை ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம். அதுக்கான நம்ம சேனல் மூலிமா என்ன சப்போர்ட் வேணாலும் நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம். நன்றி, வணக்கம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.